பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இப்படியா உன்னதமான ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க, உன்னதமான தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு முன்பாக என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் தேவன் யார் என்ற நிச்சயம் ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவுக்கு இருந்தது. ராஜாவுக்கு முன்பாக உரத்த குரல்ல சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார், எங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் எரிகிற அந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவுக்கு முன்பாக தைரியமான ஒரு வார்த்தையை பேச முடியுமா? ஆனால் ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர், அவர் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன செய்வார் என்பதை அறிஞ்சு கொண்டாங்க. ஒரு நிச்சயத்தோடு பேசுறாங்க. அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காம போனாலும் அவரை தான் ஆராதிப்போம். 18ஆம் வசனம் சொல்லுது, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஹல்லேலூயா. அந்த தானியேலின் தேவன் ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன் யார், எப்படியாப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாங்க. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு, அவர் எப்படியாப்பட்டவர், தம்முடைய ஜனங்களுக்காக என்ன செய்தார் என்பதை அறிஞ்சுக்கணும். அப்படி அறிஞ்சிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வில் ஒரு நிச்சயம் இருக்கும். ஒரு நிச்சயம் இருக்கும், என் தேவன் யார், எனக்காக என்னவற்றை செய்வார். உங்களோட பக்தி வைராக்கியம் எப்படியாப்பட்டது என்பதை நம்ம கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். நம்மளுடைய பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பணிஞ்சு கொள்ள மாட்டோம். விடுவிக்காம போனாலும் அவரை தான் ஆராதிப்போம். அருமையான ஒரு வேர்ஷன் சொல்லுது, நீங்கள் எங்களை எரிகிற அக்கினி சூளையில் போட்டால் நாங்கள் சேவிக்கிற எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார். நீங்க எங்களை எரிகிற அக்கினி சூளையில போட்டாலும் நாங்கள் வணங்குகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் சேவிக்கிற தேவன் எங்களை நிச்சயம் காப்பாற்றுவார். தேவன் எங்களை காப்பாற்றுவார். அவர் விரும்பினால் உமது வல்லமையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவார். அவர் விரும்பினார் உம்முடைய வல்லமையிலிருந்து எங்களை காப்பாற்று, உம்முடைய கை வல்லமையிலிருந்து காப்பாற்று. உம்முடைய வார்த்தை ராஜா சட்டம் போட்டாரு, அவர் நிறுத்தின பொற்சிலையை வணங்கணும். அதை வணங்காம போனா எரிகிற அக்கினி சூளையில போடப்படணும். சட்டத்தை மீறி ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாங்களா? ஆனால் அவர்களை காப்பாற்றுகிற கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிஞ்சு கொண்டாங்க. அன்பு தேவ ஜனமே, சூழ்நிலையிலும் நம்ம காப்பாற்றுகிற கர்த்தர் நம்ம யார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனத்துக்கு பக்தி வைராக்கி நிச்சயம் வேணும். நான் விடுவித்தா அவர் சொன்னாங்க, எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் நாங்கள் அவ்வளோதான் வணங்குவோம், அவரை தான் ஆராதிப்போம். அப்படியாப்பட்ட நிச்சயம் இருந்தது. இன்னொரு வருஷம் சொல்லுது, அப்படியே எது நடந்தாலும் சரிப்பா, நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீ சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். எது நடந்தாலும் சரிப்பா, நாங்கள் வழிபடுகிற எங்கள் கடவுள் எரிகின்ற தீ சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். நம் ஆண்டவர் யாரு? தப்புவிக்க வல்லவர். மீதியாரின் கைக்கு கிதியோனை தப்புவித்த கர்த்தர் அவர். துன்மார்க்கரின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் அவர். கொள்ளையிடுகிறவருடைய கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர். கொடுமையான மனுஷனுடைய கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர் அவர். கொடுமையான எண்ணங்களுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிற கர்த்தர் அவர். பொல்லாத அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர் அவர். நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிற கர்த்தர் என்பதை அறிஞ்சு கொள்ளணும். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உன்னதமான தேவனுக்கு முன்பாக நிற்கிறீர்கள். எலியா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? திஸ்பியனாகி, கீழையாத்தின் குடிகளில் திஸ்பியனாகி எலியா, உம்முடைய ஜீவனை கொண்டு உமக்கு முன்பாக நிற்கிற நான் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு ஒரு வைராக்கி இருக்கும். என் கர்த்தர் யார்,
எப்பேற்பட்ட மனுஷர்கள் இருந்தாலும், பணபலம் இருந்தாலும், படபலம் இருந்தாலும், பொருள் பலம் இருந்தாலும், பதவி பலம் இருந்தாலும், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லவருடைய பிள்ளை நான். என்னை அவர் காப்பாற்றுவார், என்னை அவர் தப்புவிப்பார், என்னை அவர் நடத்துவார் என்ற நிச்சயம் வேணுங்க. அப்படிப்பட்ட திட நம்பிக்கை, தைரியம் பிள்ளைகளுக்கு வேணும். திஸ்பியனாகிய எலியா, உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவர் வார்த்தையிட்டார். அவர் சொன்னபடி மழை பெய்யாம இருந்தது. 3 ஆண்டுகள் பனியும் பெய்யல, மழையும் பெய்யல. இன்றைக்கு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுது. இன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, அவர் எங்களை காப்பாற்றாம போனாலும் நீ நிறுத்தின பொருட்களையும் நாங்கள் வணங்க மாட்டோம். என் கர்த்தர் எங்களை காப்பாற்ற வல்லவர் என்பதை நிச்சயத்தை அவங்க அறிஞ்சு கொண்டாங்க. இன்றைக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, இந்நாள் என் கர்த்தர், இந்த புதிய நாள் என் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உங்களை தப்பு வைக்க என் தேவன் வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க பார்த்து, என்னை தப்பு வைக்க என் தேவன் வல்லவரா இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள்ள வேணுங்க. எந்த சூழ்நிலையிலிருந்தும் வழி திறக்கிற அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அவர். அப்படிப்பட்ட நிச்சயம் இருந்ததுனால 4வது ஆளின் சாயல் எரிகிற அக்கினி சூழலை உண்டானது. அவர்கள் வணங்குகிற தேவன் அவர்களை அக்கினி சூளைக்கு தப்புவித்தார். இன்றைக்கும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எல்லா கரங்களுக்கும், மின்னல்களுக்கும், இடர்களுக்கும் நம்மளை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தையின் பிரகாரம் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் கொடுத்த வல்லமையான வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தப்பு வைக்க வல்லமுள்ளவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. கொடுமையான கைகளுக்கும், துன்மார்க்கரின் பட்டயத்துக்கும், ஆண்டவரே துன்மார்க்கரின் கைக்கும், ஆண்டவரே பொல்லாத அழிவுக்கு, நாசமோசத்துக்கு தப்பு வைக்கிற உன்னதமான தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன்ப்பா. இந்நாளையும் தப்பு வைக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சத்திய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. அப்பா, நான் பயந்த காரியம் எங்களுக்கு நேரிடாதபடிக்கு காத்துக்கொண்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஊழியர்களுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால, உங்கள் உபவாசத்தினால், உங்கள் அன்பு காணிக்கனால தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்களுக்கு செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.